திருவாரூரில் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் சாக்கு பைகளுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் நெல் மூட்டைகளை விற்பனை செய்வதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் தரையில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைவதாகவும் குற்றம் சாட்டினர். தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான ஒப்பந்த தொழிலாளர் கூட்டமைப்பினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறைந்தபட்ச ஊதியமாக 30,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் முழக்கமிட்டனர். சென்னையை அடுத்த பூந்தமல்லி செந்நீர்குப்பம் பைபாஸ் சாலை மேம்பாலத்தின் மீது சாலையின் நடுவே உள்ள காய்ந்த பொருட்கள் வெயிலின் காரணமாக தீப்பற்றி எரிந்தது. இதனால் அப்பகுதி புகை மண்டலமாக மாறியதால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் கண் எரிச்சலுக்கு ஆளாகி கடும் அவதியடைந்தனர். திருச்சி நகருக்குள் சென்ற மகாராஷ்டிரா பதிவெண் கொண்ட லாரியில் ஏராளமானோர் அமர்ந்தபடியும் படுத்தபடியும் சென்றனர். படுக்கை வசதி கொண்ட பேருந்துகள், ரயில்களைப் போல லாரியில் அதிகளவு மக்களை ஏற்றிச் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு ஏன் அபராதம் விதிப்பதில்லை என்று காவல்துறையினரை பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். தஞ்சையில் 45 ஆண்டுகளாக குப்பை மேடாக காட்சியளித்த ஏரியிலிருந்து 1.48 லட்சம் டன் குப்பைகளை பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் அகற்றினர். பட்டுக்கோட்டை நகராட்சியின் நீராதாரமாக விளங்கிய பிக்காட்சியப்பா ஏரியில் கடந்த 45 ஆண்டுகளாக பொதுமக்கள் குப்பைகளை கொட்டியதால் ஏரி முழுவதும் குப்பை மேடாக மாறியது. கோவையில் அன்னூர் முதல் மேட்டுப்பாளையம் வரை இருக்கும் மரங்களை ஏலம் எடுக்கும் தொகையை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பல மடங்கு உயர்த்தியதாக மர வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏலம் எடுக்க 10% இருந்த டிடி கட்டணத்தை தற்போது 108% உயர்த்தியுள்ளதாகவும் இதனால் 2.5 லட்சம் ரூபாய் செலுத்தி வந்த நிலையில் தற்போது 35 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக கூறி நெடுஞ்சாலை அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிறுத்தத்தின் சுவர்கள் பெயர்ந்து வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். பாலூரை அடுத்த மேலைச்சேரி பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிறுத்தம் முறையாக கட்டப்படாமல் வருவதால் கட்டடத்தில் ஆங்காங்கே விரிசல்கள் ஏற்பட்டுள்ளன. இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் பேருந்து நிறுத்தத்தை தரமாக கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட கொண்டலாம்பட்டியில் பாதாள சாக்கடை திட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என கூறி அப்பகுதி மக்கள் மாநகராட்சி அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொண்டலாம்பட்டி சுண்ணாம்புக்காரர் தெருவில் கடந்த வருடம் சாலை மற்றும் சாக்கடை வசதி அமைத்து தரப்பட்டதாகவும் 1 வருடம் கூட ஆகாத நிலையில் தற்போது பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தினால் மீண்டும் சிரமத்தை சந்திக்க நேரிடும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அம்பத்தூர் தாசில்தார் அலுவலகம் அருகே இளைஞரை 3 பேர் சேர்ந்து ஓட வெட்டி கொலை செய்தனர். டீச்சர்ஸ் காலனியைச் சேர்ந்த பாபு என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது வழிமறித்த கும்பல் கொலை செய்தது. பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் வந்து உடலை மீட்ட காவல்துறையினர் பாபு எதற்காக கொலை செய்யப்பட்டார் என விசாரித்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 3 வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திண்டிவனத்தில் இருந்து சென்னை சென்ற லாரியின் ஓட்டுநர் திடீரென பிரேக் பிடித்ததால் பின்னால் வந்த சரக்கு வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதிக்கொண்டன. இதில் வாகன ஓட்டிகள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். ஆனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பள்ளி மாணவனை பிரம்பால் அடித்து காயப்படுத்திய புகாரில் ஆசிரியர் பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டார். திம்மம்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவனை அப்பள்ளியின் பகுதி நேர உடற்கல்வி ஆசிரியர் சரவணன் தாமதமாக வந்ததாக கூறி பிரம்பால் கடுமையாக தாக்கியுள்ளார். இதுகுறித்து ஆசிரியர் சரவணன் மீது மாணவனின் பெற்றோர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் புகார் அளித்ததை அடுத்து உடற்கல்வி ஆசிரியர் சரவணகுமார் பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டார். விழுப்புரத்தில் வைக்கோல் ஏற்றிச் சென்ற டிராக்டர் மின்கம்பி உரசி தீப்பற்றியதில் முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. ஐனம்பாளையத்தில் ஏழுமலை என்பவர் தனது புது டிராக்டரில் வைக்கோலை ஏற்றிக் கொண்டு சென்றபோது மேலே சென்ற மின்கம்பியில் உரசியதால் தீப்பற்றியுள்ளது. தீப்பற்றிய போது டிராக்டரில் இருந்து ஏழுமலை கீழே குதித்ததால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். அட்டுக்கல் வனப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயை இணைக்க வனத்துறையினர் போராடி வருகின்றனர். 2 குழுக்களாக பிரிந்து 30க்கும் மேற்பட்டோர் தீயை அணைக்க முயற்சி மேற்கொள்கின்றனர்.
இந்த காட்டுத்தீயானது கோவை வனக்கோட்டம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட அட்டுக்கல் வனப்பகுதியை நோக்கி வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக வனத்துறையினரும் கண்காணித்து காட்டுத்தீயை அணைக்கும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நடைபெற்ற மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தில் 100க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் பங்கேற்றன. தினையாக்குடி திருநெல்லி வயல் கிராமத்தினர் இணைந்து நடத்திய போட்டி பெரிய மாடு, சின்ன மாடு, பூஞ்சிட்டு மாடு என்று 3 பிரிவுகளாக நடத்தப்பட்டது. இதில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்கப் பரிசும் வழங்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் தோடா பகுதியில் கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. சில பகுதிகளில் மலைகள், சாலைகள், கட்டடங்கள் தெரியாத அளவில் பனிமூட்டமாக காட்சியளிக்கிறது. தொடர் பனிப்பொழிவு காரணமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வீடுகளுக்குள் தஞ்சமடைந்துள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் தானேவில் வியாபாரி ஒருவர் சாக்கடை தண்ணீரில் கீரையை கழுவிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. किसका धंधा है? आई की भाजी है? मेथी। मेथी? हाँ। अरे वाह, कितने में बेच रहे मेथी? உல்லாஸ் நகரின் கெமானி காய்கறி சந்தையில் வியாபாரி ஒருவர் கீரைகளை விற்பனைக்காக வைத்திருந்தார். அவற்றை ஃப்ரெஷ்ஷாக வைத்திருக்க விரும்பியவர் அருகில் இருந்த சாக்கடை நீரில் அவற்றை கழுவினார். தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. मेथी? हाँ। अरे वाह, कितने में बेच रहे मेथी? கிழக்கு சீனாவின் ஹாங்சு பகுதியில் 2025ஆம் ஆண்டுக்கான பாரம்பரிய மற்றும் படைப்புகளுக்கான மாநாடு உற்சாகமாக தொடங்கியுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மனித வடிவ ரோபோக்கள், நாய் வடிவ ரோபோக்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. ஆயுதம் ஏந்திய போர் வீரர் போன்ற ரோபோ அங்கும் இங்கும் நடந்து பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மெய்நிகர் தொழில்நுட்பத்தையும் பொதுமக்கள் கண்டு மகிழ்ந்தனர். புதுச்சேரியில் சுகாதாரத்துறை, காசநோய் கட்டுப்பாட்டு மையம் உள்ளிட்ட அமைப்புகள் இணைந்து 100 நாள் காசநோய் ஒழிப்பு முகாமை நடத்தின. கடற்கரை காந்தி சாலை அருகே பள்ளி மாணவர்களுக்கான விழிப்புணர்வு ஓவியப் போட்டி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற 300 பள்ளி மாணவர்கள் விழிப்புணர்வு ஓவியங்களை வரைந்தனர். மயிலாடுதுறை வள்ளலார் கோயில் கோபாலகிருஷ்ண பாரதியின் 37ஆம் ஆண்டு இசை விழா நேற்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் விழாவின் முதல் நாளில் சென்னை பரதாலயா மாணவிகளின் பாடலுடன் கூடிய கும்மி ஆட்டம் நடந்தேறியது. தஞ்சாவூர் ஸ்ரீனிவாசநல்லூர் இந்திரா நகரில் வசித்து வந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரரான ஜோதி மகனின் திருமணத்தை முன்னிட்டு உறவினர்களுக்கு அழைப்பிதழ் கொடுப்பதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நாகலூர் மெயின் ரோட்டில் லாரி மோதிய விபத்தில் உடல் நசுங்கி உயிரிழந்தார். தப்பியோடிய லாரி ஓட்டுநரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். +2 பொதுத் தேர்வு நாளை மறுநாள் தொடங்கவிருக்கும் சூழலில் விழுப்புரத்தில் வினாத்தாள் வைக்கப்பட்டுள்ள அறையில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விழுப்புரம் திருவிக வீதியில் உள்ள அரசு மாதிரி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் வினாத்தாள் சீலிடப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. வானூர், அரகண்டநல்லூர், முருங்கப்பாக்கம் உள்ளிட்ட 5 அரசு பள்ளிகளில் வினாத்தாள்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. சுற்றுச்சூழல் நுண்ணுயிரிகளை ஆய்வு செய்ய சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தனியார் பள்ளி மாணவர்கள் வானில் பலூனை பறக்கவிட்டனர். தேசிய அறிவியல் நாளையொட்டி ஓபன் ஸ்பேஸ் பவுண்டேஷனுடன் இணைந்து நுண்ணுயிரிகளை ஆய்வு செய்ய வானில் பலூன் பறக்கவிடப்பட்டது. பலூனில் இணைக்கப்பட்ட கருவிகள் தரவுகளை சேகரித்து இஸ்ரோவுக்கு அனுப்பும் என்றும் இது விவசாயிகளுக்கு பெரிதும் உதவும் என்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். பெரம்பலூர் அருகே அரசலூர் கிராமத்தில் கேஸ் அடுப்பை சரியாக மூடாததால் சமையலறையில் ஏற்பட்ட தீ விபத்தில் மூதாட்டி காயமடைந்தார். பெருமாள் கோயில் தெருவைச் சேர்ந்த முத்தம்மாள் வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். கேஸ் அடுப்பை சரியாக அணைக்காமல் விட்ட நிலையில் மீண்டும் அடுப்பை பற்ற வைத்தபோது தீப்பிடித்ததில் அவர் காயமடைந்தார். அருகே வசிப்பவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர்.
திருப்பரங்குன்றம் முருகன் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு மார்ச் 18ஆம் தேதி மீனாட்சியம்மன் கோவில் நடை சாத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்குனி உத்தர திருவிழாவையொட்டி வரும் 18ஆம் தேதி திருப்பரங்குன்றத்தில் முருகன் தெய்வானை திருக்கல்யாண வைபவம் நடைபெற உள்ளது. இதனையொட்டி மீனாட்சியம்மன் கோவிலிலிருந்து அதிகாலை 4 மணிக்கு மீனாட்சியம்மனும் சுந்தரேஸ்வரரும் கோவிலிலிருந்து புறப்பட்டு திருப்பரங்குன்றம் வந்தடைவர். இதனால் அதிகாலை 4 மணி முதல் நள்ளிரவு வரை நடை சாத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோமசமுத்திரம் அருகே திருவள்ளுவர் தெருவின் நடுவே உள்ள மின்கம்பங்களை இடமாற்றம் செய்யக்கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளுவர் தெருவில் சாலையின் நடுவே உள்ள 2 மின்கம்பங்களால் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் செல்ல சிரமமாக உள்ளதால் 2 மின்கம்பங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்று அந்த பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து உயர் ரக மதுபானங்கள் திருடப்பட்டுள்ளன. தாளியாம்பட்டியில் உள்ள கடையை பணியாளர்கள் வழக்கம் போல் பூட்டிவிட்டு சென்றனர். காலையில் வந்து பார்த்தபோது ஷட்டர் பூட்டை உடைத்து 20 உயர் ரக மதுபாட்டில்கள் திருடப்பட்டிருப்பது தெரிய வந்தது. ஆனால் லாக்கரில் இருந்து 2,10,000 ரூபாய் ரொக்கப்பணம் அப்படியே இருந்ததால் ஊழியர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். திருப்பத்தூரில் குடும்ப தகராறு காரணமாக மனைவியை வெட்டி கொலை செய்த கணவரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆட்டோ ஓட்டுநரான ரமேஷ் தன்னுடைய மனைவி தீபாவின் நடத்தையில் சந்தேகமடைந்து அடிக்கடி சண்டையிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வியாழக்கிழமை இரவு மீண்டும் சண்டை ஏற்பட்ட நிலையில் தீபாவை ரமேஷ் சரமாரியாக வெட்டி கொன்றார். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே அரசு பேருந்து கூடுதல் வழித்தடங்களுக்கு நீட்டிக்கப்பட்டதை கண்டித்து பேருந்தை சிறைப்பிடித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரியாக்குறிச்சியிலிருந்து RS மாத்தூருக்கு 30 ஆண்டுகளாக இயக்கப்படக்கூடிய பேருந்தின் வழித்தடம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாற்றப்பட்டது. இதனால் 8 கிலோமீட்டர் வரையில் சுற்றிக் கொண்டு செல்லக்கூடிய நிலை உள்ளதாகவும் 20 நிமிடங்கள் தாமதம் ஏற்படுவதாக கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே மாற்றுத்திறனாளி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தது தொடர்பாக 3 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்கின்றனர். வாய்ப்பேச முடியாத 31 வயதான இளம் பெண்ணை சிலர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக அவருடைய தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து பாலியல் தொல்லை கொடுத்த விஷால், தனேஷ்குமார், நிவாஸ் ஆகியோரை பிடித்து விசாரணை மேற்கொள்கின்றனர்.